ஓரளவு நல்ல வருமான ஓட்டத்தையே பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இது. அதிலும் குறிப்பாக தான் பிறந்து வளர்ந்த பூர்வீகத்தை காட்டிலும் வெளியிடங்களில் இருக்கின்றவர்களுக்கு நல்ல வருமான ஓட்டத்தை பெற்றுக் கொடுக்கும். நல்ல வருமான ஓட்டத்தை பெற்றுக் கொடுக்கும். ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் பொருளாதார ரீதியாக பரவாயில்லை என்கின்ற அளவுக்கு ஒரு நகர்வு இந்த காலகட்டத்தின் ஆரம்ப 15 நாட்களில் உண்டு. ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால், மே மாதத்திற்கான பலாபலன்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு எவ்வாறு அமையும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். துளாராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இந்த மே மாதம் ஒரு நல்ல அற்புதமான மாதமாக அமையும். சில விஷயங்களில் கொஞ்சம் ரொம்பவே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமைகின்றது. சரி, என்ன விஷயங்களில் நன்மை அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிடுவோம். முதல் அமைப்பாக இந்த மாதம் கல்யாண அமைப்புகள், திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு ஆகச்சிறந்த மாதமாக அமைகிறது. ஆமாம் நண்பர்களே, ஏன்னா இப்போ பாருங்கள், இதில் துளாராசியை பொறுத்தவட்டிலும் சித்திரை 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சுவாதி முழு நட்சத்திரம், விசாகம் முதல் 3 பாதம் இருக்குங்க. இதில் எந்த நட்சத்திர பாதத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் சரி, திருமண அமைப்புகள் இந்த மாதம் இனிதே கைகூடி வருகின்ற ஒரு அற்புதமான மாதமாக இது அமைகின்றது. தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். அந்த திருமண முயற்சிகள் வெற்றி பெறும். இரண்டாவது, ஏற்கனவே மன வாழ்க்கையெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குங்க. கணவன் மனைவி கிடையில் பிரச்சனை, கருத்து வேறுபாடு, வழக்குகள் அப்படி போய்கிட்டு இருந்தது கூட மீண்டும் ஒன்றாக சேர்ந்து வாழலாம், அல்லது அவங்க வழியை பார்த்து பிரிஞ்சுட்டு போயிட்டு அடுத்த கல்யாணத்தை நோக்கி நகரலாம் அப்படின்னு ஒரு தீர்வு கிடச்சிரும். ஜவ்வு மாதிரி இழுத்துக்கிட்டு இல்லாமல் ஒரு தீர்வு கிடச்சிரும். அந்த அமைப்பின் அடிப்படையில் இந்த காலகட்டம் திருமண வாழ்க்கையும் அமையும். ஏற்கனவே இருக்கின்ற மன வாழ்க்கையை சார்ந்த பிரச்சனைகளுக்கும் ஒரு வழி கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு வழி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும். அந்த விதத்தில் இந்த காலகட்டம் சிறப்பு அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க. அதனை அடுத்ததாக புத்திரபாக்கியம் சார்ந்தும் ஒரு நற்செய்தி கிடைக்கக்கூடிய மாதம். அந்த விதத்தில் குழந்தை பாக்கியமும் இவர்களுக்கு கிடைக்கும். வருமானத்தை பொறுத்த மட்டிலும் ஓரளவு நல்ல வருமான ஓட்டத்தையே பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இது. அதிலும் குறிப்பாக தான் பிறந்து வளர்ந்த பூர்வீகத்தை காட்டிலும் வெளியிடங்களில் இருக்கின்றவர்களுக்கு நல்ல வருமான ஓட்டத்தை பெற்றுக் கொடுக்கும். நல்ல வருமான ஓட்டத்தை பெற்றுக் கொடுக்கும். ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் பொருளாதார ரீதியாக பரவாயில்லை என்கின்ற அளவுக்கு ஒரு நகர்வு இந்த காலகட்டத்தின் ஆரம்ப 15 நாட்களில் உண்டு. உறவுகளுக்கிடையே இருந்து வந்த சிறு சிறு சிக்கல்கள் விலகக்கூடிய ஒரு காலகட்டம். ஆபரண சேர்க்கைகள் ஏற்படக்கூடிய காலகட்டம். இந்த மாதம் நீங்களே கொஞ்சம் அழகாகவும் இருப்பீங்க, கலகலப்பாகவும் இருப்பீங்க. பொதுவாகவே துளாராசிக்காரங்க அழகாக இருப்பாங்க, கொஞ்சம் கலையாக இருப்பாங்க, கருப்பாக இருந்தாலும். இந்த காலகட்டத்தில் ஆண்களாக இருந்தாலும் மேக்கப் போட்டதில் கொஞ்சம் கவனம் செலுத்துவீங்க. நீங்களே 4 முறை அப்படிலாம் பண்ணுறதுல ஒரு கவனம் செலுத்துவீங்க. ஆக அன்பு நண்பர்கள், ஏன்னா உங்கள் மீது நீங்கள் அதிக கவனம் செலுத்தக்கூடிய காலகட்டம். ஒரு சிலருக்கு புதிதாக இந்த காதல்லாம் துளிர்க்கக்கூடிய காலகட்டமாக இது அமைகின்றது. ஆக அந்த விதத்தில் இந்த காலகட்டம் சிறப்பு. லவ் செட் ஆகும், சரிங்களா? அதேபோல் புதிதான வேலை வாய்ப்புகள் கிடைப்பது, வருமான ரீதியாக ஓரளவு நகர்வது, தொழில் ரீதியாக பரவாயில்லை என்று நகர்வது, தொழில் பொருளாதாரம் வருமானம் சார்ந்து நல்ல நகர்வுதனை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் இது. நல்ல நகர்வு இருக்கும். ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் ஆகச்சிறந்தது ஒரு நல்ல மேன்மைக்கான அற்புதமான காலகட்டமாக அமைகின்றது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிடணும், சரிங்களா? அந்த விதத்தில் அது சிறப்பு. அதனை அடுத்த அமைப்பாக உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் இந்த காலகட்டம் ஆகச்சிறந்த மேன்மை. குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணை இந்த காலகட்டத்தில் குடும்ப பொருளாதாரம், குடும்ப சுப நிகழ்வுகள், குடும்ப நிர்வாகம், குடும்பம் சார்ந்த அத்துணை அமைப்பையும் நீங்கள் ஆணாக இருந்தால் உங்கள் மனைவி, நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்கள் கணவன், உங்கள் வாழ்க்கை துணை கொடுத்து நிர்வாகம் பண்ண வச்சிங்கன்னா ஆகச்சிறந்த சிறப்பு. அவங்க நல்ல மேலாண்மை பண்ணுவாங்க, அவங்களுக்கு நல்ல வருமானம் வரும். இந்த காலகட்டம் உங்களை காட்டிலும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்களின் வாழ்க்கை துணையினுடைய கரம் மேலோங்கி நிற்கும் நண்பர்களே. அவர்களின் கரம் மேலோங்கி நிற்கும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு, சரிங்களா? அப்போ குழந்தை பிறக்கும், கல்யாணம் ஆகும், வேலை கிடைக்கும், நல்ல வருமான ஓட்டம் இருக்கும். இது எல்லாமே சிறப்பு, சரிங்களா? தொழில் ஓடும். எங்கெங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 விஷயம்தான் நண்பர்களே. ஒன்று,
நல்ல வருமானம் வரும், அதை கொண்டு போய் நான் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சு போச்சு. நல்ல வருமானம் வரும், அதை கொண்டு போய் இவர் 1 லட்ச ரூபா கொடுத்தா 10 லட்ச ரூபா அடுத்த வாரம் தரேன்னு சொன்னார். ஏதோ லக் ஏதோ ஒரு சொன்னார், கேம்லிங் மாதிரி ஏதோ ஒன்று சொன்னார்ப்பா, கொண்டு போய் போட்டு இவங்க போயிட்டு காசை கட்டினேன், ஏமாற்றிட்டான். அங்கே போயிட்டு அதை பண்ணேன், ஏமாற்றிட்டான். இந்த மாதிரி நன்றாக வருகின்ற வருமானங்களை சரியில்லாத ஒரு அமைப்புகளில் கொண்டு போய் போட்டு இழக்கின்ற காலமாக இக்காலம் அமைகின்றது. அப்போ பார்த்துக்கிடுங்க. அப்போ பொருளாதார ரீதியாக ஏமாற்றம் பெறுவதற்கான காலம் இது. குறிப்பாக பின் 15 நாட்களில், முன் 15 நாட்களில் வருமானம், பின் 15 நாட்களில் பொருளாதார இழப்புகள். அந்த காலகட்டத்தில் வருமானம் வந்தாலும் அது சேமிக்க முடியாது, அப்போ ஏற்பட்ட ஒரு காலகட்டம். ஆனால் திடீர்னு வருமானம் வரும், திடீர்னு நன்மை நடக்கும், அது திடீர்னு போயிடும். எப்படி வந்தோ அப்படியே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. இரண்டாவது ஹெல்த் தொந்தரவுங்க. இந்த காலகட்டம் உடல்நிலை சார்ந்து சில தொந்தரவுகளை ஏற்படுத்தும். அதுவும் குறிப்பாக காரணமே தெரியாது. அந்த மாதிரியான அமைப்புகளில் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் உடல்நிலை தொந்தரவு, இந்த எதிர்மறை சக்திகளால் தொந்தரவு, இந்த பில்லி சூனி அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் மாதிரி எல்லாருக்கும் இல்லை, பயப்பட வேண்டாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், என்ன விஷயம்னே கண்டுபிடிக்க முடியாமல் தொந்தரவுகள் ஏற்படும் ஹெல்த்தில். அப்போது இந்த காலகட்டத்தில் உடல்நிலையில் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனித்து இருந்துக்கிட வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடணும். அதே போல் நம்ம பேர் கேட்டுற மாதிரியான அமைப்புகளில் எதையும் கொண்டு போய் செஞ்சிடக்கூடாது, சரிங்களா? ஆக இந்த விஷயங்களில் கவனமாக இருந்துக்கணும், குறிப்பாக உடல்நிலை, சரிங்களா? அதை பார்த்துக்கிடுங்க. ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தில் தெய்வ வழிபாடுகள் அப்படின்னு கேட்கும்போது சாட்சாத் அந்த சர்வேஸ்வரனை சரணாகதி அடைவது சிறப்பு. சிவபெருமானினுடைய வழிபாடு ஆகச்சிறந்த தீமைகளை உங்களுக்கு அடக்கி கொடுக்கும். அதிலும் குறிப்பாக சிவபெருமானின் உக்ர அம்சம்னு சொல்லக்கூடிய காலபைரவர், சிவபெருமானின் உக்ர அம்சம்னு சொல்லக்கூடிய சரபேஸ்வரர், சிவபெருமானின் உக்ர அம்சம்னு சொல்லக்கூடிய வீரபத்ரன், இந்த மாதிரியான அம்சங்கள் வழிபாடு உங்களுக்கு மிக மிக மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். ஆக அன்பு நண்பர்களே, திருமணம் முடியும், வேலை கிடைக்கும், வருமான ரீதியாக ஓரளவு பரவாயில்ல, வருமான ஓட்டம் சிறப்பாக இருக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எல்லாம் சிறப்பு. ஆரோக்கியத்திலையும் வந்த பொருளாதாரத்தை முறையாக பயன்படுத்துறதுலேயும் மட்டும் கொஞ்சம் கவனத்தை கரெக்டாக வச்சுக்கிறது மிக மிக அவசியம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும், சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, இந்த மாதம் கொஞ்சம் நிதானிச்சிருக்க வேண்டியது அவசியம். குறிப்பாக பின்ன 15 நாட்கள் தான் கொஞ்சம் தொந்தரவுக்கான நாட்கள், பார்த்து இருந்துக்கிடுங்க, சரிங்களா? எல்லாம் வல்ல இறைப்பேராற்றல் உங்களுக்கு அருள் புரியட்டும். நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.